சென்னை பல்கலைக்கழகத்தில் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் மற்றும் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படித்து முடித்தவர்கள் அரசின் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கு தேர்வாகியும் வேலைக்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பட்டங்களை பெற்றவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குரூப் 2A தேர்வுகள் கடந்த 2022 நடத்தப்பட்டன. அதில் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணியிடத்திற்கு 1300 காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். அதில் பலருக்கு பணி நியமன ஆணைகளையும் அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆண்டு மே மாதம் வழங்கியது. ஆனால் திடீரென பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் உள்ளிட்ட படிப்புகளை பிகாம் ஜெனரல் படிப்பிற்கு இணையானது இல்லை என தெரிவித்தது. இதன் காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த பிகாம் பட்டப்படிப்புகளை முடித்தவர்களுக்கு தற்பொழுது பணி ஆணைகளை பெற்றுள்ள போதிலும் அவர்கள் பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பிகாம் ஜெனரல் படிப்பிற்கு இணையானது என்பதை உயர்கல்வித்துறை இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் மற்றும் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிப்புகளுக்கு ஒரு அரசாணை வெளியிட வேண்டும். ஆனால் அந்த வகையான அரசாணை இல்லாத காரணத்தால் தற்பொழுது அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அந்த வேலை பணியாணையை பெற்றுள்ள போதிலும் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த தேர்வு நடத்தி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு செய்கின்ற போதே இத்தகைய நிபந்தனைகளை தேர்வர்களுக்கு விதித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்ய அரசு பணியாளர் தேர்வாணையம் தவறிவிட்டது. இதன் காரணமாக தற்பொழுது பணி நியமன ஆணைகளை பெற்ற பிறகும் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்புகளை முடித்தவர்கள் தற்பொழுது பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக உயர்கல்வித்துறை இந்த விஷயத்தில் உடனடி தீர்வு காண வேண்டும் என இந்த பணிக்கு தேர்வானவர்கள் தற்பொழுது அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.